வெளிநாட்டுக்கு போகணும்னா பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? இது நம்ம பயண ஆவணம் மட்டும் இல்லாம நம்மோட முக்கிய அடையாள ஆவணமும் கூட. இதனால மத்திய அரசு புதிய பாஸ்போர்ட் வாங்குறவங்களுக்குலாம் ஒரு சில விதிமுறைகளை விதிச்சிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலி பாஸ்போர்ட் மோசடிகளை தடுக்கிறதுக்கும், சேவைகளை எளிதாக்குறதுக்கும் இந்த விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பிறப்பு சான்றிதழ்கள் கட்டாயம், அதே மாதிரி பாஸ்போர்ட் போன்ற சில விஷயங்கள் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் புதுசாக பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. அதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கவிதா சுந்தர். புதுசாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது பொதுவாக கேட்கக்கூடிய சில சான்றுகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். பிறப்பு சான்றிதழ், அப்படி இல்லைனா 10th மார்க் ஷீட், அப்படியும் இல்லைனா அரசு வழங்கிய பிறந்த தேதி பதிவு இருந்தால் போதும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ப்ரூஃப். இதுக்கு வந்து ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை இல்லைனா பேன் கார்டு. ஆதார் கார்டு இருந்தால் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அடுத்து வந்து அட்ரஸ் ப்ரூஃப். இந்த அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் நீங்கள் ஆதார் கார்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள் பேங்க் பாஸ்புக், அதுவும் இல்லைனா வந்து கரண்ட் பில் இல்லைனா தண்ணி பில், ஏதாச்சும் ஒன்று இதில் இருந்தால் கூட நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே சிறப்பு நிலை அப்படின்னா கூடுதல் சான்றுகள் தேவைப்படும். அதாவது பெயர் மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கான சான்று தேவைப்படும். திருமணமானதுக்கு அப்புறம் பெயர் மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா திருமண சான்று தேவைப்படும். இப்போ உங்கள் குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட பிறந்த சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்து அப்பா அம்மா டீட்டெயில்ஸ் இருந்தால் போதும். ஸோ இது எல்லாமே இருந்தால் பாஸ்போர்ட் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். அடுத்து இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்டோபர் 1, 2023 அன்று இல்லைனா அதுக்கப்புறம் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது பிறந்த சான்றிதழ் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 10th மார்க் ஷீட் அதெல்லாம் அலோவ் பண்ணிப்பாங்க. ஆனால் அக்டோபர் 1ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு அதுக்கப்புறம் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிறப்பு சான்றிதழ் கட்டாயம். ரெண்டாவது பாஸ்போர்ட் தொடக்கம். அதாவது இனி வரக்கூடிய பாஸ்போர்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து சிப் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டாக தான் வரப்போகுது. அதனால் உங்கள் தகவல்கள் எல்லாமே வந்து டிஜிட்டலாக சேவ் ஆகிரும். இது நம்ம பாதுகாப்புக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து பாஸ்போர்ட்டுக்கு பின்னாடி தான் பிரிண்ட் பண்ணுவாங்க முன்னாடி. ஆனால் இப்போ அப்படி இல்லை, கோடு கொடுத்துருவாங்க. அந்த கோடை ஸ்கேன் பண்ணாதான் அதிகாரிகளே உங்களோட அட்ரஸை வந்து பார்க்க முடியும். இது நம்ம ப்ரைவசிக்காக. அடுத்து சேவை முறை வேகமாக்கம். அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் இல்லைனா அப்பாயின்மெண்ட் இல்லைனா சரிபார்ப்பு, இது எல்லாமே ரொம்ப ஸ்பீடப் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து திட்டமிட்டிருக்காங்க. மொத்தமாக சொல்லணும்னா சேவை எளிதாக இருக்குது, பாதுகாப்பு அதிகமாக இருக்குது, பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு விதி மட்டும்தான் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ புதிய விதிகள் படி எப்படி நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். பாஸ்போர்ட் சேவா வெப்சைட்டில் போயிட்டு முதல் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான சான்றுகளை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட பிறப்பு சான்றிதழ் இல்லைனா ஆதார் கார்டு இல்லைனா வந்து உங்களோட முகவரி சான்றுகள் எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது உங்கள் அப்பாயின்மெண்ட்டை பதிவு பண்ணிக்கணும். இது 2 இடத்துல பண்ணலாம். ஒன்று பிஎஸ்கே இல்லைனா பிஓபிஎஸ்கே. பிஎஸ்கே அப்படின்னா பாஸ்போர்ட் சேவா கேந்திரா. இது மத்திய அரசின் பாஸ்போர்ட் சேவை மையம். அடுத்தபடியாக பிஓபிஎஸ்கே போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸுடன் இணைந்து செயல்படக்கூடிய பாஸ்போர்ட் சேவை மையம். இங்கே போயிட்டு உங்களோட நேரம் தேதியை வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நேரடியாக அந்த மத்திய அரசு பாஸ்போர்ட் சேவை மையத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க சரி பார்த்துட்டு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்புறம் பயோமெட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களை அனுப்பிச்சி வச்சுருவாங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன். இப்போது இருக்கக்கூடிய புதிய நடைமுறைப்படி வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் நடக்குது. உங்களுடைய அட்ரஸ், அடையாளங்கள், அப்புறம் வந்து உங்களோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க டேட்டா பேஸ்லேயே செக் பண்ணிடுவாங்க. போலீஸ்க்கு சந்தேகம் இருந்தால் மட்டும்தான் வந்து ஃபீல்டு விசிட், அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. இல்லைனா வந்து ஆன்லைன்லேயே வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் இல்லைனா ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக நீங்கள் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஃபீல்டு விசிட் பண்ணாமலே அவங்க வந்து டேட்டா பேஸை செக் பண்ணி உங்களுக்கு முடிச்சிட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், அதாவது வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வரும். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாஸ்போர்ட் சேவா வெப்சைட்டில் போயிட்டு
செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பொதுவாக ஒரு 4 வாரத்தில் வந்து இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வெளியிடுறது தான். போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து பாஸ்போர்ட் உங்கள் கைக்கு வர வேண்டியது தான் பாக்கி. பாஸ்போர்ட் வந்து எய்தர் உங்களுக்கு வந்து கொரியர் மூலியமா வந்துடும், அப்படி இல்லைனா வந்து இந்தியன் போஸ்ட் மூலியமா வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருவாங்க. உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் நம்பரும் கொடுத்துருவாங்க. அதனால டெலிவரி எப்போ வருது என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த ட்ராக்கிங் நம்பர் வச்சு ஐடென்டிஃபையும் பண்ணிக்கலாம். சரி, எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு, பாஸ்போர்ட் எப்போ என் கைக்கு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே 3 to 4 வீக்ஸில் வந்துடும். அப்படி இல்லை ரொம்ப வந்து உங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, அதாவது வெரிஃபிகேஷன் இல்லாமல் கூட நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் வந்து தட்கல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தட்கல் முறையில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 7 to 10 நாள்லேயே வந்து உங்கள் கைக்கு பாஸ்போர்ட் வந்துடும். பாஸ்போர்ட் எடுக்கிறது இனி ரொம்ப ஈஸி, அப்புறம் பாதுகாப்பானதும் கூட. பாஸ்போர்ட் முறையை இனி வந்து திறமையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் மாற்றுறதுக்காக தான் மத்திய அரசால் இந்த புதிய விதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.